நான் இணையத்துல முந்தி படிச்ச ஒரு விஷயம் தான், நீங்களும் பார்த்திருக்க வாய்ப்பு இருக்கு. எது வெற்றி அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு கீழே வயது வாரியான வரையறைகள் வச்சிருந்தாங்க. எது வெற்றி அப்படின்னா, 4 வயதில் எது வெற்றி அப்படின்னா 4 வயதில் படுக்கையில் பாத்ரூம் போகாமல் இருந்தால் அது வெற்றினாங்க. 8 வயதில் எது வெற்றினா 8 வயதில் வீட்டிற்கு போகிற வழி தெரிந்திருந்தால் அது வெற்றின்னு வச்சிருந்தாங்க. 12 வயதில் எது வெற்றினா நல்ல நண்பர்கள் நமக்கு கிடைச்சிருந்தாங்கன்னா 12 வயதில் அது வெற்றின்னு சொன்னாங்க. 18 வயதில் எது வெற்றி அப்படின்னா ஒரு லைசன்ஸ் வாங்கி ஒரு டிரைவிங் பண்ற ஒரு சூழ்நிலை நமக்கு இருந்துச்சுன்னா 18 வயதில் அது வெற்றி. 25, 26 வயதுகளில் எது வெற்றின்னு சொன்னாக்க நம்ம ஒரு கல்லூரி படிப்பை முடித்து விட்டு தொழில் ரீதியான ஒரு முனைப்பில் நம்ம இருந்தோம்னு சொன்னாக்க அது வெற்றினாங்க. 30 வயதில் எது வெற்றினா ஒரு ஃபேமிலி மேனா இல்ல ஒரு குடும்ப வாழ்க்கைக்குள் நம்ம நுழைந்து விட்டால் 30 வயதில் அது வெற்றினாங்க. 35 வயதில் எது வெற்றி அப்படின்னா நல்ல ஒரு பணத்தை பெருக்கி தொழிலை பெருக்குகிற ஆயத்தங்களை நாம் செய்து அதில் சிரமமா நம்ம வலுவா இருந்தோம்னு சொன்னாக்க 35 வயதில் அது வெற்றினாங்க. 45 வயதில் எது வெற்றி அப்படின்னா 45 வயதுல இன்னும் இளமையா இருக்கீங்க, அதே தோற்றத்துல இருக்கீங்கன்னு யாராவது சொன்னாங்கன்னு சொன்னாக்க 45 வயதில் அது வெற்றி. 50 வயதில் எது வெற்றினா பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு கல்வியை கொடுத்து ஒரு நல்ல ஒரு செட்டில்மெண்ட்டுக்கான ஒரு இதை நம்ம ஒரு அஸ்திவாரத்தை அவர்களுக்கு ஏற்படுத்தி விட்டால் 50 வயதில் அது வெற்றி. 55 வயதில் எது வெற்றி அப்படின்னா நாம் பார்க்கக்கூடிய வேலையை தொடர்ந்து பார்க்கக்கூடிய உடல் திறனும் மனதிடமும் நம்மோடு இருந்தால் அது வெற்றினாங்க. 60 வயதில் எது வெற்றி அப்படின்னா 60 வயதுகளில் நாம் பார்க்கக்கூடிய வேலைகளை பிள்ளைகளுக்கு மாற்றி விடுறதோ இல்ல பார்க்கக்கூடிய வேலையில இருந்து ஒரு பூர்ணமான ஒரு ஓய்வு நம்ம பெற்றுட்டோம்னு சொன்னாக்க 60 வயதில் எது வெற்றி. 65 வயதில் எது வெற்றினா நோய் நொடிகள் இல்லாமல் இருந்தால் அது வெற்றி, இல்லாவிட்டால் நோய் நொடிகள் இருந்தால் அதற்கான மருந்துகள் எடுத்துக்கொண்டு ஆரோக்கியமான வாழ்க்கை நமக்கு இருந்தால் அது வெற்றி. 70 வயதில் எது வெற்றி அப்படின்னா யாருக்கும் பாரம் இல்லாத ஒரு வாழ்க்கை நாம் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னாக்க 70 வயதில் அது வெற்றி. 75 வயதில் எது வெற்றின்னு சொன்னாக்க நண்பர்கள், நல்ல நண்பர்கள் அன்றைக்கும் நம்மோடு துணைவர், ஏன்னா மற்ற உறவுகள்லாம் வர்றதெல்லாம் சந்தேகம், நல்ல நண்பர்கள் நமக்கு அன்னைக்கு இருந்தாங்கன்னா அது வெற்றி. 80 வயதில் எது வெற்றினா வீட்டிற்கு போகிற வழி தெரிந்திருந்தால் அது வெற்றி. 85 வயதில் எது வெற்றினா மீண்டும் படுக்கையில் பாத்ரூம் போகாமல் இருக்கிறோம் என்றால் அது வெற்றி. இதுதாங்க வாழ்க்கையோட வரையறை.